முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? முள்ளங்கி தோல் எடுத்து துருவி வச்சுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் பொரிஞ்சோன்னே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின விட்டு நம்ம துருவி வச்ச முள்ளங்கியும் போட்டு நல்லா வதக்குங்க. முள்ளங்கி பச்சை வாசம் போகணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. முள்ளங்கிக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது ஒரு பக்கம் வதங்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு துண்டு தேங்காய், ரெண்டு பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருகாப்பில் தலை, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதை கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. நம்ம வதக்கின முள்ளங்கி கூட இந்த நம்ம தேங்காய் அரைச்சதையும் போட்டு நல்லா கலந்துக்குங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றுங்க. இந்த முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள், உப்பும் போட்டு நல்லா கிளறிக்கிங்க. எனக்கு ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் பற்ற வச்சுட்டேன். நல்லா கலர்னா முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் ரெடி. கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நமக்கு முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் ரெடி. இது சாதத்து கூட போட்டு பேசி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும்